ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புதினா சட்னி. நம்ம சட்னினாவே பருப்பெல்லாம் சேர்த்தாங்க ரெடி பண்ணுவோம். ஆனால் இந்த சட்னிக்கு வந்து பருப்பு எதுவும் சேர்க்கப்படுறது இல்லைங்க. வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்த்தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் தோல் உரித்து எடுத்துருக்க சின்ன வெங்காயம், இது கூடவே 2 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறணும்னு கிடையாதுங்க, சாஃப்டாக அளவுக்கு வதக்கி விட்டால் போதுங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நீங்கள் இது கூட 2 வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க, பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்குறேங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு புளிக்கொட்டை அளவுக்கு புளி நல்லா அந்த கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க. புதினாலாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடான பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தண்ணியாக வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி கெட்டியாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, புதினா சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்க்க போகிறேங்க. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த புதினா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.